அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்கப் போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்தில் இந்த குறள், இல்லறம் நடத்துபவன் சமூகத்தில் யாருக்கெல்லாம் துணையாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக விளக்குகிறது. திருக்குறள் 42. துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள்: பற்றுகளை விட்ட துறவிகளுக்கும் வறுமையால் உணவு இல்லாதவர்களுக்கும் திக்கற்றவர்களாய் உறவினரின்றி இறந்து போனவர்களுக்கும் இல்லறத்தில் வாழ்பவனே சிறந்த துணையாக இருக்க வேண்டும். இதன் சிறுகதை உண்மையான இல்லறம். சுந்தரம் ஒரு நேர்மையான அரசு ஊழியர். அவர் மிக குறைவான ஊதியமே பெற்றாலும் தன் மனைவி மங்கையோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஒருமுறை சுந்தரத்தின் நண்பர் ஒருவர் அவரிடம் கேட்டார், சுந்தரம், நீயே கஷ்டப்படுகிறாய், இதில் ஏன் மற்றவர்களுக்கு உதவி செய்து நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்கிறாய்? சுந்தரம் புன்னகையுடன் அவரை ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன் வீட்டிற்கு அழைத்தார். அன்று காலை சுந்தரத்தின் வீட்டிற்கு ஒரு முதியவர் வந்தார். அவர் வீட்டை துறந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்பவர். சுந்தரம் அவருக்கு அன்போடு உணவளித்தார். இவர் போன்ற துறவிகள் தவம் செய்ய நாம் தரும் இந்த உணவே அடிப்படை என்றார் சுந்தரம். மதியம் ஒரு சிறுவன் வந்தான். அவனுக்கு பசி, தங்குவதற்கு இடமில்லை. மங்கை அவனுக்கு உணவு கொடுத்து அவன் பள்ளிக்குச் செல்ல தேவையான உதவிகளை செய்தாள். இவன் துவ்வாதவன், அதாவது வறியவன். இவனுக்கு உதவுவது நம் கடமை என்றார் சுந்தரம். மாலை நேரம் ஊரில் ஆதரவற்ற நிலையில் இருந்த ஒரு முதியவர் இயற்கை எய்தினார். அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய யாரும் இல்லை. சுந்தரம் முன்னின்று அனைத்தையும் செய்து முடித்தார். திரும்பி வந்த சுந்தரம் நண்பரிடம் சொன்னார், நண்பா, துறவிகளுக்கு இடையூறு இல்லாமல் காப்பதும் ஏழைகளின் பசி தீர்ப்பதும் யாரும் மற்றவர்களுக்கு கடைசி காலத்தில் துணையிருப்பதும் தான் இல்லறத்தின் பயன். இதை செய்யாதவன் வெறும் சுவரை பார்த்து வாழ்பவனாவான். வள்ளுவர் சொன்னது போல சுந்தரம் துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் துணையாக இருந்து உண்மையான இல்லறத்தை நடத்தி காட்டினான். நண்பர் தன் தவறை உணர்ந்து சுந்தரத்தை பாராட்டினார். மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.